ரீஃபைண்ட் ஆயில் அன்ரீஃபைண்ட் ஆயில்னா என்ன, இதில் எது உடம்புக்கு நல்லது, ஒரு தடவை பயன்படுத்தின எண்ணெயை மறு தடவை பயன்படுத்தலாமா, அப்படி பயன்படுத்தினா என்ன விதமான பாதிப்பு வரும் நமக்கு? அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சமையலுக்கு உகந்த எண்ணெயை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஸ்மோக் பாயிண்ட்டு, இன்னொன்று அந்த எண்ணெயை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் அதோட எக்ஸ்டென்ஷனாக இப்போ ஒவ்வொரு ஆயில்லையும் ஸ்மோக் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, அதோட ஸ்மோக் பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த எண்ணெயை நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தலாம். ஏன்னா ஆயில் அப்படின்றத வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு தாளிக்க மட்டும் பயன்படுத்துறதில்ல. சில சமயம் பார்த்திங்கன்னா அதில் டீப் ஃப்ரையிங்லாம் பண்ணுறோம். ஸோ ஒரு சில ஆயிலை பயன்படுத்தலாம், ஒரு சில ஆயிலை டீப் ஃப்ரையிங்க்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதை எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக் பாயிண்ட்டை வச்சு தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது மெத்தட் ஆஃப் ப்ராசஸிங், அதாவது ஒரு எண்ணெய் எப்படி பிரித்து எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இதுதான் பயன்படுத்துகிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு விதைகளை பிரித்து எடுப்பாங்க. பிரித்து எடுத்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து அதிலேருந்து ஆயில் கண்டென்ட்டை வெளியில் எடுப்பாங்க. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஹெக்சேன் அப்படின்ற சால்வெண்ட்டை அதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த எண்ணெயை பிரித்து எடுக்கிறதுக்கு. பிரித்து எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் ஆல்கலைன் மீடியமில் அதை கலந்து அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா கம்மி பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் கம்மி பண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக எண்ணெய் வெளியில் வரும். ஸோ ரீஃபைன் ப்ராசஸ், இந்த ரீஃபைண்ட் ஆயில் அன்ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த கெமிக்கல் ப்ராசஸிங் அதில் பண்ணுறாங்களா, எந்த அளவு ப்ராசஸிங் பண்ணி அந்த எண்ணெயை வெளியில் கொண்டு வர்றாங்க, அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணுறாங்களா, இதை வச்சு தான் அந்த ஆயில் நம்ம வந்து உடம்புக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மெத்தட் ஆஃப் ப்ராசஸிங். இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு கெமிக்கல் ப்ராசஸிங் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். இன்னொன்று மெக்கானிக்கல் ப்ராசஸிங். மெக்கானிக்கல் ப்ராசஸிங் தான் இப்போ நம்ம வந்து செக்கு எண்ணெய்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செக்குலேயே 2 வகையான வித்தியாசம் இருக்குது. இப்போ இதை புரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா இப்போ நம்ம மிக்சிலே போட்டு ஒரு சட்னி அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சட்னி அரைச்சி எடுத்தோன்னே அந்த மிக்சி ஜார் வந்து சூடாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த செக்கு எண்ணெயை ஆட்டும்போது ஸ்டீல் கண்டென்ட் கீழே இருந்துச்சு, இரும்பு வந்து கீழே வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது ஹை டெம்பரேச்சருக்கு போகும். அந்த ஹை டெம்பரேச்சருக்கு போகிறதும் நம்ம உடம்புக்கு கெடுதி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் பாயிண்ட்டை தாண்டி அந்த டெம்பரேச்சர் போகும்போது அந்த ஆயிலில் உள்ள ஸ்டெபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருது, அதாவது டிஸ்இன்டகிரேட் ஆகுது. அதிலிருந்து ஆக்சிடைஸ் ஆகி என்ன ஆகும்னா சில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இல்லைங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம எண்ணெயை வந்து நல்ல புகையுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ ஆக்ரோலின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுலேருந்து தான் அப்படியே அந்த புகையிற வாடை வரும். இது வந்து ஒரு கார்சினோஜன். ப்ளஸ் வந்து இது அதிக நேரம் சுவாசித்தோம் அப்படின்னா லங்ஸுக்கும் ப்ராப்ளம் பண்ணும். ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்குலையுமே கீழே வந்து ஸ்டீல் இருக்கா இல்லை முழுசாகவே மரச்செக்கு தானா அப்படின்றதையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபுல்லாக மரச்செக்கு அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இந்த ஹை ஹீட்டுக்கு ரொம்ப போகாது. இதே வந்து இரும்பு அடியில் இருக்குது அப்படின்னா அந்த ஹீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம மிக்சி ஜாருக்கே இதுன்னா நீங்கள் வந்து அந்த ஹை டெம்பரேச்சரில் அவ்வளோ கிலோ விதைகளை போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ணி பிழிஞ்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் போகும் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ப்ராசஸிங்கில் கெமிக்கல் ப்ராசஸிங்கும் மெக்கானிக்கல் ப்ராசஸிங்கில் அந்த செக்கு மரச்செக்கு அதில் ஸ்டீல் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது 3வது ப்ராசஸ் என்ன அப்படின்னா கோல்டு ப்ரெஷரில் அந்த விதைகளை அழுத்தி விதைகளோ பழங்களோ எதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை வந்து கோல்டு கம்ப்ரெஷனில் எடுப்பாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கும். இந்த டெம்பரேச்சரை தாண்டி அது போகாது. ஸோ அப்போ வந்து இது மூலியமாக எடுக்கிற ஆயிலும் நமக்கு ஹெல்தி தான். ஸோ மரச்செக்கு அப்படின்றதுல மரம் மட்டுமே இருந்து அதுலேருந்து செக் எடுத்தோம்னாலும் அதுவும் ஹெல்தி தான். கோல்டு ப்ரெஷரில் எடுக்கிற எண்ணெய்களும் நமக்கு நல்லது தான். ஆனால் கெமிக்கல் ப்ராசஸிங்கில் ஹெக்சேனு ஆல்கலைன் மீடியம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கிறிஸ்டல் கிளியராக ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அது நமக்கு உடம்புக்கு கெடுதி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது ஸ்மோக் பாயிண்ட்டுக்கு வாங்க. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் என்ன ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்றத இப்போ பார்ப்போம். நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கடலெண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட் வந்து 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. நம்ம யூஸ் பண்ணுற நல்லெண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட்டு 410 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. தேங்காய் வந்து 350 400, ஆலிவ் ஆயில் வந்து 350 இருக்குது. அவகேடோ ஆயிலில் வந்து
520 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. சாஃப்ளவர் ஆயில் குங்குமப்பூ என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் 450 டிகிரி ஃபாரன்ஹீட் ஸ்மோக் பாயிண்ட் இருக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 450 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. இப்போது இந்த ஸ்மோக் பாயிண்ட்டை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்யோட ஸ்மோக் பாயிண்ட் வந்து ஒரு 350 தான். இதில் லோவர் ஸ்மோக் பாயிண்ட், ஹையர் ஸ்மோக் பாயிண்ட்னு இருக்குது. லோவர் ஸ்மோக் பாயிண்ட்னா 350 அந்த ரேஞ்சில் இருக்கிறது. ஹையர் ஸ்மோக் பாயிண்ட்னா 450க்கு மேலே இருக்கிறது. ஸோ இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம வந்து மரச்செக்கு எண்ணெயிலேருந்து ஆயிலில் வந்து நம்ம டீப் ஃப்ரையிங் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு வாடை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதுவே வந்து ரீஃபைண்ட் ஆயில் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா அதில் எந்த விதமான ஃப்ளேவர்ஸும் வராது, கருகிற வாடையும் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை பார்த்திங்கன்னா ஒரு தடவை பயன்படுத்திட்டு எடுத்து வச்சு திருப்பி பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு ஹையர் ஸ்மோக் பாயிண்ட்டுக்கு அந்த எண்ணெய் போயிடுச்சுனாலே அதுலேருந்து சில சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. அதான் நான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ ஒரு பயன்படுத்தின எண்ணெயை ஒரு தடவை தான் பயன்படுத்தணும். அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி ஆற வச்சுட்டு திருப்பி அடுத்த சமையலுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. டீப் ஃப்ரையிங் பண்ணுறதே வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் தான், அதை பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ வந்து நம்ம ரொம்ப வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் பஜ்ஜி, போண்டா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட தான் செய்கிறோம். ஆனால் ஒரு தடவை அந்த எண்ணெயை பயன்படுத்தினோம்னா அவ்வளோதான், அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். திருப்பி அதை ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க மேடம், இப்போ ஸ்மோக் பாயிண்ட் சொல்லிட்டீங்க, எண்ணெய் எப்படி பிரிக்கிறோன்னு சொல்லிட்டீங்க, எந்த எண்ணெயை தான் நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் எந்த எண்ணெயை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது, எந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.